வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டரில் இருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை ரூபாய் 926.10 மாறும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, என்ன 800. அதுக்கப்புறம் ஆண்டிற்கு ஒரு ஆண்டிற்கான வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% ஆண்டு வட்டி விகிதம். அது நம்ம கண்டிப்பாக இதை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறை. அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் அத்தொகையானது 926 ரூபாய் 10 மாறும். அப்படின்னா அது என்னது, டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ இந்த 3 தான் நமக்கு தெரியணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, எண் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன. இவங்க ஆண்டிற்கு 2 முறை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது எப்படி ஆகும், 1 + இந்த ஆறுங்கிறது ஆண்டிற்கு ஒரு ஆண்டு வட்டி விகிதம். அப்போ அரை ஆண்டுனா அப்போ அதில் பாதி எடுத்துக்கலாமா, R/2 / 100 ஹோல் பவர். ஒரு ஆண்டில் எத்தனை டைம்ஸ் பண்ணுறாங்க, 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ ஃபார்முலா எப்படி மாறுது, P × 1 + R/200 ஹோல் பவர் 2 என்னன்னு மாறுதா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே இனிமேல் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 926.1. பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 800. 1 + R 10 / 200. 2 × n தெரியாது. ஸோ அப்போ 926.1 = 800. இதை அடிக்கலாமா, 1 + 1/20 ஹோல் பவர் 2 என்னன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இது என்ன ஆகும், 926.1. இந்த 800 இங்கே மல்டிப்ளையரில் இருக்கிறது இங்கே டிவிஷனில் வந்துடும். அப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா, 20 + 1 அப்படின்னா 21/20 ஹோல் பவர் 2 என்னன்னு ஆகுமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 926.1 இருக்க அந்த புள்ளியை எடுக்கிறதுக்காக மேலே இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதை நம்ம அப்படியே வச்சுக்கிடலாம். அப்போ இது என்ன ஆகும், 9261 ஆகுமா, கீழே 8000 ஆகுமா, = 21 / 20 the whole power 2n அப்படியே இருக்கும். இப்போ இந்த 9261 நான் எப்படி எழுத போகிறோம்னா 21 அடுக்கு 3ன்னு எழுத போகிறேன். அதே மாதிரி இந்த 8000 20 ஹோல் பவர் 3ன்னு எழுத போகிறேன். இது அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகும், 21 / 20 ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கிடலாமா, = 21 / 20 ஹோல் பவர் 2 என்னன்னு இருக்கா. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போனா நம்ம இந்த அடுக்கை கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போது 3 = 2 என்னன்னு கிடச்சிருக்கு. அப்போ n = என்ன கிடைக்கும், 3/2. இதுதான் ஆன்சர். நமக்கு தேவையான ஆண்டு கிடச்சிருச்சு. அதாவது நமக்கு தேவையானது இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா இது. ஆனால் அவங்க வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த வட்டி வீதம் R/2 ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்களா, அதனால் n 2n ஆகும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.